ஹாய், என்னுடைய பொண்ணை ஸ்டடி ஆக்சிலரேட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸில் சேர்த்து விட்டேன். அதை வந்து வில்லிவாக்கம் செந்தில் நகரில் காமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு மேடம் எடுக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி பசங்க மெமரி பண்ணாமல் படிக்கிறது, டெக்னிக்ஸை வச்சு எப்படி யூஸ் பண்ணி படிக்கிறது, இதை பற்றியெல்லாம் அதில் சொல்லித்தராங்க. இப்போ நம்ம பசங்களுக்கு வந்து டயக்ராம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த டயக்ராமை வரைஞ்சிருவாங்க, அந்த பார்ட்ஸை லேபிள் பண்ணுவாங்க. பட் அது எப்படி கஷ்டமான உள்ள லேபிள் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இப்போ மெமரி தான் பண்ணுவாங்க யூஸ்வலாக. அது ஆனால் இவங்க வந்து அது எப்படி வந்து ஒரு ஸ்டோரியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லித்தராங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கெமிக்கல் நேம்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஈஸியாக டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய இயர்ஸ், அதே மாதிரி ஸ்பெல்லிங்ஸ், ப்ரொனவுன்சியேஷன், அது எப்படி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குன்னா அதை வந்து எப்படி வந்து ஈஸியாக படிக்கலாம், எப்படி மைண்ட் மேப் போடலாம், எப்படி பிக்டோகிராம் போட்டு அதை படிக்கலாம், இதை பற்றி எல்லாம் சொல்லித்தராங்க. இந்த மெத்தடையெல்லாம் என் பொண்ணு யூஸ் பண்ணால் அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் அவள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா இருக்கக்கூடியதுக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். இதை நான் வீடியோக்காக சொல்லலை, உண்மையாகவே சொல்கிறேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அவங்க எடுக்கக்கூடிய டீச்சரும் வந்து அவ்வளோ ஒரு பசங்களை புரிஞ்சு எப்படி வந்து பசங்க எந்த வழியில் போனால் பசங்க வந்து அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பசங்க வழியிலேயே போயிட்டு அதை புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்க வைப்பாங்க. என்னுடைய பொண்ணுக்கு வந்து இது 3 மந்த் கோர்ஸாக எடுத்தாங்க. அந்த 3 மந்த்ஸ் கோர்ஸில் வீக்லி ஒன்ஸ் தான் கிளாஸுனாலும் அந்த வீக் ஃபுல்லாக அந்த ஒன் டேயில் நடத்தின அந்த மெமரிஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதுக்கு அந்த 1 வீக் அவங்க ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க. டெய்லி ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணோம், அதுக்கு மார்க்ஸும் அலாட் பண்ணாங்க. இதுவே அந்த பசங்க வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எல்லா விஷயமே அவங்க சொல்லி கொடுத்த எல்லா விஷயத்தையுமே என்னுடைய பொண்ணு இப்போது படிப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நிறைய விஷயங்கள் அதில் டெக்னிக்ஸ் இது இப்படியெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இதை வச்சு படிக்கும்பொழுது பசங்க வந்து மெமரி பண்ணியோ இல்லை ஃபுல்லாக மக்கப் பண்ணி படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாமே அந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி படிச்சிடலாம். 1 hour எடுத்து உட்காந்து அந்த லெசனை கொஸ்டின்ஸை படிக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். தேங்க்யூ.